வணக்கம். 2021க்கு அப்புறம், அதாவது கொரோனாக்கு அப்புறம் நெறைய பேரு ஸ்டூடண்ட்ஸ் விசால யுகே போறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யுகே ஏன் இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் விசா கொடுக்க முன் வந்தாங்க? 2021க்கு முன்னாடி ஏன் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அங்க போகல? யுகே ஒண்ணும் சும்மா ஸ்டூடண்ட்ஸ் விசா கொடுக்கல. கொரோனாக்கு அப்புறம் யுகே கடுமையான நிதி நெருக்கடிக்கு உள்ளாச்சு. சுமார் 100 யுனிவர்சிட்டிக்கு மேல அங்க இருக்கு. இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. 2012க்கு அப்புறம் யுகே போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசாவ திரும்ப கொண்டு வர்றாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் அங்க ஸ்டே பண்ணி ஒர்க் தேடலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸா அங்க படிக்க வர்றவங்க, அவங்க பார்ட்னரையும் அவங்க கூட கூட்டிட்டு வரலான்னு அனவுன்ஸ் பண்றாங்க. ஆனா யுகே ஹோம் ஆஃபீஸ் அனவுன்ஸ் பண்ணத விட வேற ஒண்ணு நடந்துச்சு. 1 இயருக்கு 6,00,000 ஸ்டூடண்ட்ஸ் விசா குடுத்து கூட்டிட்டு வர்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா 9,00,000க்கு மேல 1 இயருக்கு ஸ்டூடண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இந்த இமிகிரேஷன கவர்ன்மென்ட்டால மேனேஜ் பண்ண முடியல. இத சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்ட யுனிவர்சிட்டீஸ் ஒரு கோர்ஸுக்கு 3, 4 பேட்ச் போட்டு நைட் வரை கிளாஸ் எடுத்தாங்க. வெளிநாட்டுல போய் ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸோட நம்ம படிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்த பசங்களுக்கு, அங்கேயும் போனா இந்தியன், பாகிஸ்தான் போன்ற ஏசியன் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி அங்க ஏசியன் டீச்சர்ஸ் தான் கிளாஸ் எடுத்தாங்க. செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, பார்ட்னர்ஸ கூட்டிட்டு போலாம்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததால, ஒய்ஃப்க்கு ஸ்டூடண்ட்ஸ் விசா போட்டு நம்ம பசங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி யாரும் படிக்க போல. செட்டில்மெண்ட் தான் மெயின் பர்ப்பஸா இருந்துச்சு. எக்ஸாம் சிஸ்டம்லாம் அங்க இல்லாததால, ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் ஏதோ ஒரு வகையில அசைன்மென்ட் ரெடி பண்ணி குடுத்து கோர்ஸ முடிச்சாங்க. ஸோ நெறைய பேரு உள்ள போனதால ஒழுங்கான ஜாப் கிடைக்கல. இதெல்லாம் நோட் பண்ண கவர்ன்மென்ட், யுனிவர்சிட்டிக்கு ப்ராப்ளம் வராத வகையில மறுபடியும் விசாவ டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்ட்னர் விசாவ கேன்சல் பண்ணிட்டு, பிஎஸ்டபிள்யூ விசாவ 2 இயர்ஸ்ல இருந்து 18 மாசமா குறைச்சாங்க.